إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوب إليه ونثني عليه الخير كله. لك الحمد حمدا نستلذ به ذكراه، وإن كنت لا أحصي ثناء ولا شكرا. لك الحمد حمدا سرمديا مباركا يكل مداد البحر عن كنهه حصرا. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، إقرارا بربوبيته وألوهيته وتوحيدا وتعظيما لجلاله سبحانه وتعالى وتفريدا. وأشهد أن نبينا محمدا عبد الله ورسوله، أزكى من دعا للتوحيد اعتقادا وعملا فريدا، صلى الله عليه وعلى آله الطيبين الطاهرين البالغين بالحق ركنا شديدا وعزا مشيدا، وصحبه الباذلين بكلمة الإخلاص طالفا وتفريدا، والتابعين ومن تبعهم بإحسان ممن رجا وعدا واتقى وعيدا، وسلم وربنا تسليما كثيرا عديدا إلى يوم الدين سرمدا مزيدا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم عن أبي هريرة رضي الله عنه: سئل النبي صلى الله عليه وسلم عن أكثر ما يدخل الناس الجنة، تقوى الله وحسن الخلق. وسئل عن أكثر ما يدخل النار الفم والفرج. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ரப்புல் ஆலமீன் அவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்கள் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், நல்லடியார்கள், உலகத்தில் வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற ஒவ்வொரு முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்தமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் ரப்புல் ஆலமீனை பயந்து தக்வா கொண்டு வாழுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களை எமது வாழ்க்கையில் எமது நலவுக்காக வேண்டி எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அவ்வனைத்து விடயங்களையும் எமது வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படியும், எந்தெந்த விடயங்களை வேண்டாம் என்பதாக தடை விதித்துள்ளானோ அந்த அனைத்து விடயங்களையும் முற்றும் முழுதாக தவிர்த்து விலகி வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த தீனுல் இஸ்லாத்தை எங்களுக்கு மார்க்கமாக தந்திருக்கிறானோ அந்த தீனுல் இஸ்லாத்தை எங்களுக்கு பூர்த்தியாக தந்திருக்கிறான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. எனவே கண்ணியமானவர்களே, எங்களுக்கு வரக்கூடிய நிலைமைகள், சூழ்நிலைகள், அந்தந்த நேரத்தில் மனிதன் எப்படி நடந்து கொள்ளணும் என்றதையும் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார். குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றது. எனவே கண்ணியமானவர்களே, எங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கையில் பிரச்சனைகள், சோதனைகளாக இருக்கலாம், நெருக்கடிகளாக இருக்கலாம், இவைகள் ஏன் எமது வாழ்க்கையில் வருகின்றது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம்.
குர்ஆன் சொல்லுது பிமா கஸபத் ஐதின் நாஸ். எனவே நான் யோசிக்கணும், எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், சோதனைகள், நெருக்கடிகள் ஏன் வருவது என்பதை நான் யோசிக்கிறது இருக்குது. அது ஆக முக்கியமான ஒரு விஷயம். குர்ஆன் சொல்லுது பிமா கஸபத் ஐதின் நாஸ், மக்கள் அவர்களாகவே தேடிக்கொண்டவைகள், அவர்களாகவே சம்பாதிச்சு கொண்டவைகள். எனவே நாங்கள் யோசிச்சு பார்க்கணும், எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம், ஆனால் குர்ஆன் சொல்லுது மனிதன் சம்பாதித்தவைகள். கண்ணியமானவர்களே, தீனுடைய பெரியார்கள் இருக்கிறாங்களே, அவங்க ரோட்டில் நடந்து போகக்கூடிய நேரத்தில் கூட அவர்களுடைய ஸ்லிப்பருடைய பட்டி கலந்தால் கூட யோசிப்பாங்க, இது ஏன் கலருது, இதற்கு காரணம் என்ன? கடைசியாக எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். கடைசியாக முடிவெடுத்துக் கொள்வாங்க, இதற்கு காரணம் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது தவறுகள் இருக்குதா, பாவங்கள் இருக்குதா என்றதை யோசித்து கடைசியாக முடிவெடுத்துக் கொள்வாங்க, என்னுடைய பாவம் தான் இதற்கு காரணம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொன்னாங்க, இப்னு மாஜால வரக்கூடிய ரிவாயத், இன்ன ரஜுல் லா யஹ்ருமு ரிஸ்க பிஸ்ஸம்பி யுஸீபுஹு. ஒரு மனிதன் இருக்கிறானே, அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு நடக்கக்கூடிய பாவத்தினால அவனுக்கு எழுதப்பட்ட ரிஸ்கை ஹராமாக்குறான், அவனே ஹராமாக்கி கொள்றான். அவன் செய்யக்கூடிய பாவங்களால் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு எழுதப்பட்ட ரிஸ்களை நெருக்கடியை உண்டாக்குறதுக்கு காரணம் அவனுடைய பாவம். எனவே அவனே ஹராமாக்கி கொள்கிறான் அவனுக்கு எழுதப்பட்ட ரிஸ்க். அதனால தான் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷதன் ضنكா. யார் தன்னுடைய வாழ்க்கையை பாவத்தில் கழிக்கிறாங்களோ அவர்களுக்கு மஈஷதன் ضنكா, நெருக்கடியான வாழ்க்கை உண்டாகும். இதனால தான் வாழ்க்கையில் நெருக்கடி சொல்கிறேன். யார் பாவத்தில் கழிக்கிறாங்களோ வாழ்க்கையை, யார் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு புறக்கணித்து வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை கொடுக்கும். இதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, எதில் கையை வச்சாலும் பிரச்சனை. ஹஸரத், ஏன்? வாழ்க்கையில் பாவம் நிறைஞ்சிருக்குது. உன்னதத்தில் அல்லாஹ் சொல்றான், وَمَن يَعْشُ عَن ذِكْرِ الرَّحْمَنِ نُقَيِّضْ لَهُ شَيْطَانًا فَهُوَ لَهُ قَرِينٌ. யார் அல்லாஹ் மறந்து வாழ்வாங்களோ, நுகையித் லஹு ஷைத்தானா, ஒரு ஷைத்தானை அவனுக்கு சாட்டுவோம். ஷைத்தான் அவனுடைய கண்ட்ரோல். ஃபஹுவ லஹு கரீன், அவனுக்கு நெருங்கிய நண்பனாக அல்லாஹ் ஆக்குவான். அதுக்கு பின்னால் அவர் நல்ல இடத்துக்கு போனாலும் பரவாயில்ல, எந்த இடத்துக்கு போனாலும் எந்த வேலையை செஞ்சாலும் அவனை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? ஷைத்தான். எனவே எந்த விஷயத்தில் அவர் கை வச்சாலும் நெருக்கடியாக தான் இருக்கும், பிரச்சனையாக தான் இருக்கும். உடனே இடத்துல அல்லாஹ் சொல்றான், யார் வட்டில கை வைப்பாங்களோ யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், ஷைத்தான் அவனை கண்ட்ரோல் பண்ணுறான். அவரை கைட் பண்ணுற யார்? ஷைத்தான். எனவே கண்ணியமானவர்களே, எமது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வருகின்ற சோதனைகள், பிரச்சனைகள், இதற்கு காரணம் என்ன என்றதை நான் யோசித்து பாவம் தான் காரணம் என்றதை நான் முடிவெடுத்துக் கொள்ளணும். எனவே யாருடைய உள்ளம் ரப்புல் ஆலமீனோட டச் ஆகுதோ, ரப்புல் ஆலமீனோட தொடர்பாகுதோ, அவனுக்கு அல்லாஹ் செழிப்பான வாழ்க்கை கொடுப்பான். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், எங்களோட சந்தோஷத்தை, நிம்மதியை எதிலேயோ தேடிக்கொண்டிருக்கிறோம். எதில் தேடுறோம்? குடும்பத்தால் சந்தோஷம் வருவது, வியாபாரத்தால் சந்தோஷம், எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சொத்து செல்வங்களால் சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறோம், பட்டம் பதவியால் சந்தோஷங்களை எதிர்பார்க்கிறோம். ஆனால் குர்ஆன் சொல்லுது, ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உங்களுக்கு நாங்கள் நிம்மதி சந்தோஷத்தை செய்கிறது இதாக அல்ல. அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். ஈமான் கொண்டவர்களே, அவங்களுக்கு நாங்கள் சந்தோஷத்தை, நிம்மதியை வச்சிக்கிறது அல்லாஹ்வுடைய திக்ரில் மட்டும். அல்லாஹ்வுடைய திக்ர் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் சகோதரர்களே, எந்த இபாதாத்தில், எந்த அமால்களில் அல்லாஹ்வோட தொடர்பாக இருக்குதோ, எந்த இபாதாத் அல்லாஹ்வோட தொடர்பு படுகிறதோ, இதில் தான் மனிதனுக்கு சந்தோஷம், நிம்மதி.
நாங்கள் எதிர்பார்க்கறதுல அல்ல சந்தோஷம் நிம்மதி. குர்ஆன் சொல்லுது அல்லாஹ்வுடைய திக்ரோட எதெல்லாம் சம்பந்தப்படுவதோ, எந்தெந்த இபாதத் அமால்கள் சம்பந்தப்படுவதோ அதில் தான் மனிதனுக்குரிய நிம்மதியை சந்தோஷம் கிடைச்சு. ஒரு யஹூதி ஒருத்தர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு சொல்லிட்டாங்க இந்த உலகத்திலேயே அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடம் என்ன யா ரசூலல்லாஹ், அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடம் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு தெரியா, நான் ஜிப்ரீல்கிட்ட கேட்டு சொல்கிறேன். எப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்குறாங்க, இப்படி ஒரு கேள்வியோடு கேட்கப்பட்டிருக்குது. கேட்குறாங்க, இந்த உலகத்திலேயே அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடம் என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, எனக்கும் தெரியா, நான் அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்கிறேன் என்பதாக சொல்கிறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட போகிறாங்க, கேட்குறாங்க, யா அல்லாஹ், இப்படி ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாரு இப்படி ஒரு கேள்வி, உலகத்திலேயே உனக்கு பிடிச்ச இடம் எது யா ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ் என்று கேட்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் நான் ஒரு கேள்வியோடு கேட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு பதில் அளிச்சிருக்கிறத போல, இந்த கேள்விக்கு நான் கேட்டு பதில் அளிக்கிறத போல இதுவரைக்கும் வாழ்க்கையில் அல்லாஹ் எனக்கு இப்படி ஒன்று செஞ்சதில்லை. எந்த அளவுக்கு என்றா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை எந்த அளவு சமீபமாக எடுக்கிறான் என்றா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் 70,000 நூறுடைய திரையை தவிர வேறொன்றுமே இருக்கிறது. அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இது முஸ்லிமுடைய ரிவாயத்தில் வரக்கூடிய ஹதீஸ். சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. அல்லாஹ்க்கு நினைச்சிருந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உள்ளத்தில் உதிப்பாக போனிக்கேச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அறிவிச்சு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே சொல்லிக்கேச்சு. ஏன் இந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்கண்டா, கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது சாதாரண கேள்வி அல்ல. அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடம் என்ன சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிமுடைய ரிவாயத், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. அல்லாஹுக்கு இந்த உலகத்திலேயே ஆக பிடிச்ச இடம் என்ன தெரியுமா? மஸ்ஜிதுகள். வ அப்கதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. அல்லாஹுக்கு மிக வெறுப்பான இடம் இந்த பூமியில் மார்க்கெட், சந்தை. கண்ணியமானவர்களே, இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு சந்தோஷத்தை நிம்மதியை அவனுடைய திக்ரில் வச்சு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ரிவாயத், 7 பேர் இருக்கிறாங்க கியாமத்துடைய நாளில், அவர்களுக்கு அர்ஷுடைய நிழலை அல்லாஹ் கொடுப்பான். சபஅத்துன் யுஸில்லுஹுமுல்லாஹு ஃபீ ஸில்லிஹி யௌம லா ஸில்ல இல்லா ஸில்லுஹ். கயாமத்தில் எந்த ஒரு நிழலும் இல்லை, எல்லாம் தத்தளிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரம், எவ்வளோ பயங்கரமான நேரம். அந்த நேரத்தில் அர்ஷுடைய நிழலை 7 பேருக்கு அல்லாஹ் கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறான். அதில் ஒன்றாவது சொன்னாங்க, ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். யாருடைய உள்ளம் மஸ்ஜிதோட தொடர்பாக இருக்குதோ அவர்களுக்கு அல்லாஹ் எங்கே போனாலும் வியாபாரத்தில் இருக்கிறாரு, குடும்பத்தோடு இருக்கிறாரு, மஸ்ஜிதோடு அவரோட உள்ளம் தொடர்பாக இருக்குது. எப்படி ஒரு மீன் எடுத்து தரையில் நான் போட்டால் அது துடிச்சு கடலுக்கு தண்ணீருக்கு சென்றடைய காட்டும் அது நிம்மதி பெறாதோ, அந்த மனிதன் குடும்பத்தோடு இருப்பான், வியாபாரத்தில் இருப்பான், எந்த விஷயத்தில் இருந்தாலும் அவனோட உள்ளம் அதான எதிர்பார்த்து கொண்டிருக்கும், தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும், மஸ்ஜிதோட தொடர்பாக இருந்து கொண்டே இருக்கும். இப்படியாப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன? அர்ஷுடைய நிழல் அவனுக்கு கொடுக்கிறான். உள்ளம் தொடர்புபட்ட மனிதனுக்கு எவ்வளோ பெரிய வெகுமதி என்றா, கண்ணியமானவர்களே, சிலருடைய தொழிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜித் அமைச்சுகிறார். யார் அவங்க? இமாம்கள், முஅஸ்ஸின்கள், எவ்வளோ பெரிய வெகுமதி அடைந்தவர்கள். இதை விட சிறந்த பிஸ்னஸ் தேவையா சகோதரர்களே? அவர்களுடைய ஜொப்பே மஸ்ஜிதுக்குள்ள எவ்வளோ பாக்கியசாலிகள்.
சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் முஅத்தினூன் அத்வலுன் நாஸி அனாகன் யௌமல் கியாமா. கழுத்து நீளமுடையவர்களாக இருப்பாங்க. அவ்வளோ பெரிய சிறப்பு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நிலைமைகளால், சில சூழ்நிலைகளால் மாற்றும். சில நிலைமைகள் வரும், சில சூழ்நிலைகள் வரும், அவன் தன்னை மாற்றிக்கொள்வான். இதுக்கு மேலே ஏலா, இப்படி ஒரு நிலைமை வந்துட்டு, இப்படி ஒரு கட்டம் வந்துட்டு என்னைய மாற்றிக்கொள்ளணும் என்பதாக மாற்றிக்கொள்வான். ஆனால் ஒரு இடம் இருக்குது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்தால், அந்த சூழலால் ஒரு மனிதனை நல்லவனாக மாற்றி, ஒரு சஹாபியாக மாற்றினான். ஒரு தடவை முஷ்ரிக்கீன்களுடைய பாதையால் சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய பேர் என்னண்டா சுமாமத் இப்னு உஸால். சஹாபியாக பின்னால் மாறினார். உம்ராவை நாடி சென்று கொண்டிருக்கிறாரு. கேள்விப்பட்டு சஹாபாக்களுக்கு இவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்கிற நியத்தில் போகிறாரு. கொலை செய்வதற்கு நாடிக்கொண்டு போகிறாரு. அது பின்னால் என்ன செஞ்சாங்கண்டா, சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மனிதரை மஸ்ஜிது நபவியில் ஒரு தூணில் கெட்டி வைக்கிறாங்க. மஸ்ஜிது நபவியில் ஒரு தூணில் கெட்டி வைக்கிறாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 நாள் இவரை கெட்டி வைங்க. ஒவ்வொரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, மா ஐந்தக யா சுமாமா, என்ன சொல்கிறீங்க, அவங்கள கெட்டி வச்சிக்குது, உங்களோட அபிப்பிராயம் என்ன சொல்கிறீங்க? சொன்னாங்க, மா குல்து லக மா ஐந்தி மா குல்து லக், எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்த நாள் வர காட்டி வைங்க வேற. அப்படி 3 நாள் வைக்கப்படுவது. அதுக்கு பின்னால் சஹாபாக்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 நாளுக்கு பின்னால் அத்திவகோ சுமாமா கழட்டி அல்லான்னு விட்டுடுங்க. அவர் 3 நாள் இருந்துட்டாரு பள்ளியில், ஒன்றும் சொல்கிற பாட்டு இல்லை, அவரை கழட்டி விட்டுடுங்க, கவரை கழட்டி விட்டுடுங்க. சுமாமா என்றவர் போகிறாரு மஸ்ஜிதை விட்டு. மஸ்ஜிதுக்கு சமீபத்தில் ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணறுக்கு போய்ட்டு அழகான முறையில் குளித்து மஸ்ஜிதுக்கு திரும்பி வராரு. திரும்பி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அந்த மனிதரை சுமாமாவை மாற்றினது எதியார் சகோதரர்களே. ஒரு மனிதனை மாற்றியது அந்த சூழல். மஸ்ஜிதில் நடக்கக்கூடிய விடயங்கள், அமால்கள், இபாதாத்கள் ஒரு மனிதனை மாற்றிச்சு. அந்த சூழல் அவன் மாற்றத்துக்குரிய காரணமாக ஆகிச்சு. சஹாபாக்களுடைய அஹ்லாக்கள் மாற்றிச்சு. அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, மா கான அலல் அர்தி வஜ்ஹுன் அப்கத இலைய மின் வஜ்ஹிக். யா ரசூலல்லாஹ், இதற்கு முன்னால், இஸ்லாத்துக்கு வாழ்றதுக்கு முன்னால் உங்களோட மூஞ்சை விட எனக்கு ஆக அசிங்கமான வெறுப்பான மூஞ்சி இருக்கல்ல யா ரசூலல்லாஹ். நவுதுபில்லாஹ். எனக்கு இதுக்கு முன்னால் உங்களோட மூஞ்சை விட வெறுப்பான மூஞ்சி இருக்கல்ல. இன்றைக்கு அஸ்பஹ வஜ்ஹுக் மின் அஹப்ப இலை ஃபகத் அஸ்பஹ வஜ்ஹுக் அஹப்பல் வுஜூஹி இலை. கண்ணியமாகல சொல்கிறாரு, இன்றைக்கு உங்களோட முகத்தை விட அழகான முகம், விருப்பமான முகம் ஒன்றுமே இருக்கல்ல. அவ்வளோ அஹ்லாக நடந்து கொண்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளியில் வச்சு என்ன செஞ்சாங்க, வெறுமனை கெட்டி வச்சான், 3 நாள் வச்சான், அனுப்பினான். அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உம்ரா செய்ய நாடி வந்தேன், இப்படி கெட்டி வச்சிங்க, இப்போ நான் உம்ரா செய்யணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்ரா செய்யணும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடே போகிறான் உம்ராவுக்கு. அதுக்கு பின்னால் இஸ்லாத்தில் ஆரம்பமாக உம்ரா செஞ்ச மனிதராக மாறும். கண்ணியமானவர்களே, இவ்வளோ வெகுமதியை கொடுத்து இவர்களை மாற்றினது அந்த பள்ளியுடைய சூழல் சகோதரர்களே. பள்ளியில் நடக்கக்கூடிய அஹ்லாகான தன்மைகள். ஒரு தடவை ஒரு மனிதர் வந்து, அவருடைய பேர் ஹர்கூஸ் இப்னு சுஹைல் என்ற ஒரு அரபி, காட்டரபி வந்து மஸ்ஜிதில் சிறுநீர் கழிக்கிறாரு. அவரோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட முறையை பாருங்களே. கண்ணியமானவர்களே, வந்து சிறுநீர் கழிக்கிறார் மஸ்ஜிதில் வந்து சிறுநீர் கழிக்கிறார். நாங்களாக இருந்தால் மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எவ்வளோ கோபமடைஞ்சு அங்கே பெரிய ஒரு பிரச்சனையே ஆகும். மஸ்ஜிதில் வந்து சிறுநீர் கழிக்கிறாரு, சஹாபாக்கள் எல்லாம் தடுக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் அப்படியே விட்டுடுங்க, அவருடைய வேலையை செஞ்சு முடிக்கட்டும்.
அவருடைய வேலையை செஞ்சு முடிக்கணும், அவரை தடுக்க வேணாம். அதுக்கு பின்னால் அவரை சிறுநீர் கழிச்சு முடிகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் கூப்பிட்டு அந்த மனிதரை கேட்குறான், அலஸ்த பி முஸ்லீம், நீ ஒரு முஸ்லீம் தானப்பா, உங்களுக்கு எந்த முறையில் ஏன் உங்களை இந்த இடத்துல சிறுநீர் கழிக்க வச்சது எது, நீங்கள் முஸ்லீம் தானே? சொன்னால் பலா யா ரசூலல்லாஹ், நான் நினச்சேன் ஒரு பள்ளத்தாக்கு என்பதாக நினச்சி தான் நான் அதில் சிறுநீர் கழித்தேன். அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் அவங்கள விட ஒரு நற்குணமான ஒரு முஅல்லிம் இந்த உலகத்திலே இது வரைக்கும் வந்ததில்லை சகோதரர்களே. சொல்கிறாங்க, இன்ன ஹாதில் மசாஜித் லா தஸ்லுஹு லிஷைஇன் மின் ஹாதல் பௌலி வல் கதர், இந்த ஊர்த்தியான விஷயங்கள் சிறுநீர் கழிக்கிறதுக்கும் இல்லை மஸ்ஜிதுகள் உருவாக்கப்பட்டது. அதுக்கு பின்னால் சொல்கிறாங்க, வ இன்னமா ஹிய லிதிக்ரில்லாஹ் வஸ்ஸலாஹ் வ கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி தொழுவதற்காக அல்லாஹ்வுடைய திக்ர் நடக்கக்கூடிய இடம், இதற்கு பின்னால் இப்படி செய்யவானாம் என்பதாக சொல்லி நற்குணமாக அனுப்பி வச்சு. கண்ணியமானவர்களே, எங்களோட சந்தோஷம், எங்களோட நிம்மதி அல்லாஹோட நாங்கள் எப்போ தொடர்பாகவோமோ அந்த நேரத்தில் அல்லாஹ் எங்களோட உள்ளங்களை ஒட்டவாகவே நிம்மதியை தந்துடுவான். கஷ்டமான நிலைமையாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் தஆலா சந்தோஷத்தை நிம்மதியை வச்சுக்கிறது அவனுடைய இபாதத்ல மாத்திரம்தான். இதே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதர்கிட்ட வந்து கேட்கப்பட்டுச்சு உண்மையான யதார்த்தமான தஹாரத் சுத்தம் செய்வதென்றா என்ன? அந்த நேரத்தில் அவர் சொல்லல, நீங்கள் வெளிரங்கமாக அழகாக இருங்க, அழகான ஆடைகளை விடுங்க, சுத்தமாக இருங்க என்பதாக சொல்லல. எப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நிம்மதி சந்தோஷத்தை அவன் எதிர்பார்க்குறான் என்றால் அவன் ஆரம்பத்தில் வெளிரங்கத்தை சுத்தம் செஞ்சு வேலை இல்லை சகோதரர்களே. வெளிரங்கம் எவ்வளோ சுத்தமாக இருந்தாலும், வெளிரங்கம் எவ்வளோ அழகாக இருந்தாலும் வேலையில் அவனுடைய உள்ளம் நஜீஸாக இருந்தான். அவனுக்கு உள்ளத்துடைய ராஹத், உள்ளத்துடைய நிம்மதி சந்தோஷம் வேணுமா, அவன் ஆரம்பமாக செய்ய வேண்டிய வேலை அந்த இமாம் சொன்னார், தஹிர் கல்பக கப்ல ஜஸதிக், முதலாவது உன்னுடைய உள்ளத்தை சுத்தம் செய், அதற்கு பின்னால் உன்னுடைய உடலை சுத்தம் செய். எப்போ நாம் உள்ளத்தை சுத்தம் செஞ்சு மனுஷரோட அஹ்லாக்கான முறையில் நடப்போமோ அந்த நேரத்தில் எங்களோட உள்ளத்துடைய நிம்மதி அது வேறு மாதிரி இருக்கு. அல்லாஹ் தானாகவே எங்களோட உள்ளத்தை நிம்மதியை சந்தோஷத்தை போடுவான். ரெண்டாவது சொன்னாங்க, வலிசானக கப்ல யதைக், உன்னுடைய கையை சுத்தம் செய்கிறதுக்கு முன்னால், உன்னுடைய கையை கழுவுறதுக்கு முன்னால் உன்னுடைய நாவை சுத்தம் செய், உன்னுடைய நாவை சீராக்கி. இன்றைக்கு நாவால் என்னென்னத்தையோ பேசுகிறோம், வாய்க்கு வந்த வாக்களை பேசுகிறோம், மனிதரோட அஹ்லாக்கான முறையில் நடக்க தெரியா. இதனால தான் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு காரணமாகுது. அதற்கு பின்னால் சொன்னார், வஅஹ்சினில் ظن في الناس, குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபூ கஸீரன் மினல் ظن இன்ன பஅதல் ظن இஸ்ம் ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه. குர்ஆன் சொல்லுது, அதிகமான எண்ணங்கள் இருக்குது என்னோட வாழ்க்கையில், அதிகமான எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள். ஒரு மனிதனை பார்த்தா நல்லெண்ணம் வருவதில்லையா, என்னோட உள்ளம் நஜீஸ் என்றதை நான் உணர்ந்து கொள்வேன். குர்ஆன் சொல்லுது, இஜ்தனிபு கஸீரன் மினல் ظن இன்ன பஅதல் ظن இஸ்ம், சில எண்ணங்கள் இருக்குது மனிதன்ட, அது பாவத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் சோதனைகளுக்கு காரணமாக அல்லாஹ் கூறும். அல்லாஹ் அவங்களுக்கு 2 கண்ணை தந்திருக்கிறான், ஏன் 2 காதால மக்கள்கிட்ட குறைய கேட்குறீங்க? மக்களை கேட்குறத வச்சு மக்களை இடம் போட வேணாம். மக்களை நீ எந்த விஷயத்தை பார்க்குறீங்களோ அந்த விஷயத்தில் நல்லதை எடுத்துட்டு அடுத்ததை விட்டுடு, அதுதான் குர்ஆன் சொல்லுது. எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் பாவங்கள் சோதனைகள் இதற்கு காரணம் நாங்கள் யோசிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்குதா, குற்றம் குறைகள் இருக்குதா, இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சோதனைகள், வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்றதை நாம் உணர்ந்து கொள்ளும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள், வாழ்க்கையில் சோதனைகள், இதற்கு காரணம்
எங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பாவங்கள் தான் என்பதை நினச்சி இதற்கு பின்னால் எங்களுடைய உள்ளங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இபாதாத்கள் அமால்களின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்கி அல்லாஹுடைய நிம்மதிய சந்தோஷத்தை அல்லாஹுடைய ரஹ்மத்தை அல்லாஹுடைய அருளை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களை பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் குற்றம் குறைகளை மன்னித்திடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாட்டுடைய நிலைமைகளை சீராக்கிடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் இஸ்லாத்தை பாதுகாத்துடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களோட பெற்றோர்களோட பாவங்களை மன்னிச்சிடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களோட உஸ்தாத்மார்களோட பாவங்களை மன்னிச்சிடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களோட மாணவர்களோட பாவங்களை மன்னித்திடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கு எங்களோட மாணவர்களுக்கு முழு உம்மத்தினர்களுக்கும் இல்முன் நாஃபிஅ தந்திரி. யா அல்லாஹ் பிரயோசனமான இல்ம தந்திரி. யா அல்லாஹ் யா அல்லாஹ் பிரயோசனமற்ற இல்ம தந்திராதே. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களோட நாட்டை பாதுகாத்துடு. யா அல்லாஹ் எங்களோட நாட்டுடைய அரசியலை பாதுகாத்துடு. யா அல்லாஹ் முஸ்லிம்களை பாதுகாத்துடு. யா அல்லாஹ் இஸ்லாத்தை பாதுகாத்துடு. யா அல்லாஹ் இஸ்லாத்துடைய அடையாளங்களை ஷிஆர்களை பாதுகாத்துடு. யா அல்லாஹ் எல்லா கட்டங்களிலேயும் இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கு சார்பாக ஆக்கிடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எல்லா நிலைமைகளையும் சீராக்கிடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் பலஸ்தீன் மக்கள் பாவம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்களுடைய நிலைமை நீ அறிஞ்சவன். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ ரொம்ப அறிஞ்சவன். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக சாப்பிடுகிறோம் குடிக்கிறோம். யா அல்லாஹ் அங்கே சாப்பிட இல்லாமல் குடிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செஞ்சிடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்களுக்கு தந்திடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்களுடைய நிலைமைகள் அனைத்தையும் சீராக்கிடு. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கிடு. யா அல்லாஹ் ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله علي الذات عظيم الصفات سميع السمات كبير الشأن جليل القدير رفيع الذكر مطاع الأمر جلي البرهان فخيم الاسم عزيز العلم وسيع الحلم كثير الغفران جميل الثناء جزيل العطاء مجيب الدعاء عميم الإحسان سريع الحساب شديد العقاب عزيز السلطان أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له في الخلق والأمر ونشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله المبعوث إلى الأسود والأحمر المنعوت بشرح الصدر ورفع الذكر وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه الذين هم خلاصة العرب العرباء وخير الخلائق بعد الأنبياء. أما بعد فيا أيها الناس وحدوا الله فإن التوحيد رأس الطاعات واتقوا الله فإن التقوى ملاك الحسنات وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم والبدعة فإن البدعة تهدي إلى المعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى وعليكم بالصدق فإن الصدق ينجي والكذب يهلك وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين. ألا إن نفسا لن تموت حتى تستقبل رزقها فاتقوا الله وأجملوا في الطلب وتوكلوا عليه فإن الله يحب المتوكلين وادعوه فإن ربكم مجيب الداعين واستغفروه يمددكم بأموال وبنين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم منه بالآيات والذكر الحكيم واستغفر الله العظيم لي ولكم ولجميع المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له
أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. لك الحمد حمدا نستلذ به ذكرا وإن كنت لا أحصي ثناء ولا شكرا. لك الحمد حمدا سرمديا مباركا يكل مداد البحر عن كنهه حصرا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا بربوبيته وألوهيته وتوحيدا وتعظيما لجلاله سبحانه وتعالى وتفريدا. أشهد أن نبينا محمدا عبد الله ورسوله أزكى من دعا للتوحيد اعتقادا وعملا فريدا، صلى الله عليه وعلى آله الطيبين الطاهرين البالغين بالحق ركنا شديدا وعزا مشيدا، وصحبه الباذلين بكلمة الإخلاص طالفا وتليدا، والتابعين ومن تبعهم بإحسان ممن رجا وعدا واتقى وعيدا، وسلم ربنا سبحانه تسليما كثيرا عديدا إلى يوم الدين سرمدا مزيدا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة، من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد، فإني أوصيكم أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا، وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك، وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، وبارك على محمد وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله وأشهدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله تعالى عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله تبارك وتعالى عنهم، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم ورضي الله عنه. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا يغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات. اللهم أيد الإسلام وأنصاره وأذل الشرك وأشراره. اللهم وفقنا لما تحب وترضى، واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم، واخذل من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم برحمتك يا أرحم الراحمين. عباد الله رحمكم الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم، ولذكر الله أكبر